வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போல வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சூப்பரான மசாலா தோசை பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கடாய் ஹீட் ஆனதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு, 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் மெல்லிசாக ஸ்லைஸ் பண்ணதையும் உள்ளே சேர்ந்து நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை இலையை பொடுசாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகா பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள் அதுவும் சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இது ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நான் 2 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் வேக வச்சு தோல் உரிச்சிட்டு மஸ்ட் வச்சுருக்கேன். அந்த உருளைக்கிழங்கு இப்போ நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்து இது நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான். நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த போல் நல்ல குழைவாக வரணும். அப்போ தான் தோசைக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக மல்லி இலையை தூவிட்டு எடுத்து வச்சிடலாம். இது அப்படியே ஆறட்டும். நம்ம அதுக்குள்ளே சட்னி ரெடி பண்ணிக்கலாம். கடாய் ஹீட் ஆனதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த சட்னி நல்லெண்ணெய் பண்ணினா ரொம்ப சூப்பராக இருக்கும். கடுகு வடிச்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவு உளுந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 2 பல்லு பூண்டு. இதை லைட்டாக எண்ணெயில் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நான் 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாவோட அளவு அதிகம் பண்ண கம்மி பண்ண செஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆஃப் பெரிய வெங்காயம், 15 சின்ன வெங்காயம், இதை கொஞ்சம் பொடுசாக கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்து நல்லா வணக்கினதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு புளி, சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இதை நல்லா நம்ம கலந்துக்கலாம். கலந்து ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ தோசை தவா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம நார்மலாக இட்லி தோசை பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாவில் தோசை போட்டாச்சு. தோசை போட்டதுக்கப்புறமா நான் தோசைக்கு மேலே நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் நெய் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா கடலெண்ணெய் நல்லெண்ணெய் அதில் செஞ்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மல் சமையல் குக்கிங் ஆகி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தோசை போட்டுட்டு லைட்டாக ஸ்பூன் வச்சு மேலே தேய்ச்சி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு மசாலா நான் தோசையோட ஆஃப் சைடு மட்டும் ஃபில் பண்ணுறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் தோசைக்கு முழுக்க செஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சட்னி ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அதை தோசையில் ஃபஸ்ட் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த உருளைக்கிழங்கு மசாலா நீங்கள் போட்டுக்கலாம். மேலே போட்டுக்கோங்க. உங்களுக்கு விருப்பப்பட்ட அளவுகளில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ தோசை நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த ஒன் சைடு அப்படியே மேலே மூடி விட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான மணக்க நெய்யில் மசாலா தோசை தயாராகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம நார்மலாக பண்ணுற தோசையை விட இது பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். குட்டீஸுங்களாம் ரொம்ப விருப்பப்பட்டு மசாலா தோசை, இந்த பொட்டேட்டோனாவே குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படி இந்த மாதிரி பண்ணி கொடுக்கல அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அந்த சட்னி நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா தேங்காய் சட்னி, மசாலா தோசை, இந்த கார சட்னியோட சாப்பிடல அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபியை மிஸ் பண்ணிடாதீங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.